அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே முதலாவதாக நான் வெளியிட்ட வீடியோவில் இந்த அக்சஸ் டேட்டாபேஸினை எவ்வகையான கணினிகளில் பாவிக்கலாம், அதற்கு எவ்வாறான இயங்குதளம் தேவை, அதேபோல் நாம் பாவிக்கும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அதில் உள்ள MS Access வெர்ஷன் 64 பிட் வெர்ஷனாக இருக்க வேண்டும் போன்ற விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோவில் லாகின் சிஸ்டம் அல்லது ரெஜிஸ்டர், முதலாவதாக இந்த டேட்டாபேஸினுள் உள்நுழைவது எப்படி, நான் உங்களுக்கு இதனை ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாவிக்க நேர்ந்தால் இதில் சாதாரணமாக உள்நுழைந்து உங்களுக்கு பாவிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் முதலில் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு இங்கு 2 பட்டன்கள் இருக்கிறது. ஒன்று லாகின், மற்றது ரெஜிஸ்டர், இது எக்ஸிட். 3 பட்டன் இருக்குது. இதில் ரெஜிஸ்டர் பட்டன், முதலில் நாங்கள் ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் செய்தால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் நீங்கள் உங்களது முழு பெயர், உங்களது பதவி, தொழில், நீங்கள் இதில் 3 வகையான தொழில் நான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வேறு தொழில் நீங்கள் கிராம உத்தியோகத்தர் பிரிவு சார்ந்த களப்பணியில் இருப்பீர்களானால் இது இந்த டேட்டாபேஸினை நீங்கள் பாவிக்கலாம். அவர்கள் தேவையான அவர்களுடைய தொழிலை இதில் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த கீழே உள்ள இந்த பென்சில் மார்க் உள்ள இந்த இதனை கிளிக் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மெனு ஓப்பன் ஆகும். இதில் உதாரணத்துக்கு MSO, இதில் MSO நாங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, திரும்ப நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த MSOன்றது இங்கே வந்திருக்கும். அடுத்தது நான் கிராமதாரி கொடுக்குறேன். அப்பாயின்மெண்ட் டேட், டிவிஷனுக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டேட் எப்போ அதை கொடுக்கணும். அதை கொடுங்க. ஜெண்டர் கொடுங்க. யூசர் நேம், இது யூசர் நேம் பாஸ்வேர்டு, இது 2 தான் கட்டாயம் தேவை, முக்கியமானது. யூசர் நேம் நான் கொடுக்குறேன். வேறு யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸ் இருந்தால் கொடுக்கலாம். கான்டாக்ட் கட்டாயம் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு நீங்கள் மெயில் கம்ப்யூட்டர் தான் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டாக கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் கொடுத்தா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்லி. இப்போ ஓகே கொடுங்க. உங்களோட இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ அதை கொடுத்தோன்னு உங்களுக்கு நேரடியாக இந்த பேஜுக்கு வரும், லாகின் பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின் இருக்குது, ஃபோர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது, ரிமெம்பர் மீ இருக்குது, ரெஜிஸ்டர் ஹியர்ன்னு இருக்குது. சரியா, இதில் பாஸ்வேர்ட் யூசர் நேம் ரிமெம்பர் வச்சுக்கொள்ள தேவைண்டா அதை இந்த டிக் எடுத்துட வேண்டியதான். ரிமெம்பர்ண்டா அதில் இருக்கும். அதே நேரம் பாஸ்வேர்டு உங்களுக்கு விசிபிள் தெரியணுமெண்டா நீங்கள் இதை செக் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா அன்செக் பண்ணி விட வேண்டியதான். அப்போ இதில் நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அதை கொடுத்து நான் லாகின் கொடுக்குறேன். இன்கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்ட்டு இருக்குது. அது இல்லை. அப்போ நம்ம இப்போ கொடுத்ததை நம்ம கொடுப்போம். அப்போ நான் கொடுத்தேன், NILVன்னு கொடுத்தேன். இதில் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன், வேறு ஏதாவது கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா
அது ஆல்ரெடி இருக்குது, ஓப்பன் ஆகுது. சரியா, இது எவ்வளவுன்னா லொக்கின் சிஸ்டத்தில் வர்றது. அதுக்கு பிறகு வர வீடியோக்களை நாளைக்கு நான் போடுவேன், ஒவ்வொரு இதாக போடுவேன். நன்றி.